மதுராந்தகம் தொகுதி வெற்றி வேட்பாளர் திருமதி எஸ் அமுலு பொன்மலர் அவர்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வரிசை எண் 1 உள்ள பட்டனை அழுத்தி உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்வீர். திராவிட மாடலால் இந்த திருப்பூர் அடைஞ்சிருக்கக்கூடிய மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நீங்க எல்லாம் கண்கூடாக பார்க்குறீங்க. அதில் சிலவற்றை மட்டும் ஹைலைட்ஸாக சொல்லணும்னா, நொய்யலாறு மேம்பாட்டுக்கான பணி, பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்ட கால்வாய் தூர்வார 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, தாராபுரம் தொகுதிக்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சொர்ணபுரி லேஅவுட் பகுதியில் சங்கிலிப்பள்ளம் ஓடையின் குறுக்கே உயர்மட்ட பாலம், தந்தை பெரியார் நகர் பக்கத்தில் ஜம்மனை ஓடையின் குறுக்கே உயர்மட்ட பாலம், கீழக்கோவில் வழி பகுதியில் பேருந்து நிலையம், பில்லூர் நீர்த்தேக்கத்தை ஆதாரமாக கொண்ட குடிநீர் மேம்பாட்டு திட்டம், காங்கேயம் அரசு மருத்துவமனையில் புதிய கட்டடம், தாராபுரம் அரசு மருத்துவமனையில் கூடுதல் கட்டடம், வேளம்பாளையத்தில் அரசு மருத்துவமனையில் புதிய கட்டடம், உடுமலைப்பேட்டையில் விடுதலை போராட்ட வீரர் தளி பாளையக்காரர் மலையாண்டி வேங்கடபதி எத்தலப்ப நாயக்கர் அவர்களுக்கு திருவுருவச்சிலை மற்றும் அரங்கம், சிவன்மலை மற்றும் நஞ்சிமால் பாளையத்தில் சிறு விளையாட்டு அரங்கம், 5 சிறிய அளவிலான ஜவுளி பூங்காக்கள், திருமுருகன் பூண்டி நகராட்சி பகுதியில் மினி டைடல் பார்க், 328 திருக்கோயில்களில் திருப்பணிகள், கொங்கல் நகர் கிராமத்தில் முதற்கட்ட அகழாவழி நிறைவு, புஞ்சை ஊத்துக்குழி கிராமத்தில் இருக்கிற நந்தவன கிணறு பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. தாராபுரம் தெற்கு கிராமத்தில் கல்லிசை மண்டபம் பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சாதனை சரித்திரம் தொடர திராவிட மாடல் ஆட்சியை தொடரணும். நான் கேட்பதெல்லாம், இந்த மாதிரி எதையாவது கடந்த கால அதிமுக ஆட்சிகள் செஞ்சிருக்காங்களா? இல்லவே இல்லை. அவங்க ஓனராக இருக்கிற பாஜகவது செஞ்சிருக்காங்களா? அதுவும் கிடையாது. அவங்களால நீங்கள் பட்ட வேதனை 1 2 சிலதை மட்டும் நான் சொல்கிறேன், கவனிங்க. முதல்ல பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை எடுத்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகளும் தொழிலாளர்களும் அந்த கருப்பு நாளை இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டீங்க. எல்லாரையும் நடுத்தருவில் நிறுத்தி தொழில்களை நடிவலை செஞ்சு திருப்பூருடைய வளர்ச்சிக்கு முதல் முட்டுக்கட்டையை போட்டாங்க. அடுத்து நடுராத்திரியில் ஜிஎஸ்டியை கொண்டு வந்து தொழில்கள் சிறந்து விளங்குகிற மொத்த மேற்கு மண்டலத்தையும் சூறையாடுனாங்க. அடுத்து கொரோனா காலத்தில் மணி அடிக்க சொல்லிட்டு, நம்ம எல்லாம் மணி அடிக்க சொல்லிட்டு தொழிலாளர்களை நடுத்தருவில் தவிக்க விட்டாங்க. ஒன்றே பாஜக அரசோட தவறான கொள்கைகளால் இந்த திருப்பூர் தன்னோட அடையாளத்தை எப்படியெல்லாம் இழந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு துளி அளவு கூட கவலை இருக்கா? கிடையாது. தொழில் முனைவர்களையும் தொழிலாளர்களையும் மீளா துயரத்தில் ஆழ்த்தி இந்த மண்டலத்தோட தொழில் வளர்ச்சிக்கு கேடு விளைவிச்சுட்டு எந்த முகத்தோட இன்னைக்கு வாக்கு கேட்டு வராங்க? ஒட்டுமொத்த தொழில் வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை, தொழில் வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடியவங்களை மிரட்டி ஒடுக்குறாங்களா இல்லையா? எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, இதே மேற்கு மண்டலத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு நிறுவன அதிபர் நிதியமைச்சர்கிட்ட ஜிஎஸ்டியில் இருக்க பிரச்சனையை சுட்டி காட்டினதுக்காக என்னெல்லாம் பாடுபடுத்தினாங்க, மன்னிப்பு கேட்க வச்சாங்க. இப்படியெல்லாம் செஞ்சவங்க தான் இன்னைக்கு டிசைனாக போய் சொல்லிக்கிட்டு வாக்கு கேட்க வராங்க. ஆனால் நாங்கள் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளையும் செய்ய போகிற திட்டங்களை சொல்லி உங்களிடத்தில் வாக்கு கேட்கிறோம்.
நம்ம அரசோட சாதனைகளை சொல்கிறதுக்கு முன்னாடி வாக்கு கேட்டு போகிற இடங்கள்லாம் மக்கள் பட்டியலிட்டு அவங்களே சொல்கிறாங்க. நேற்று கூட கன்னியாகுமரியில் ஒரு முதியவர் நம்முடைய சாதனைகளை எல்லாம் ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களில் பேசி இது வைரலாச்சு. நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை பற்றி நிறைய செய்திகளையும் பார்த்துருப்பீங்க. திமுக ஒரு திட்டத்தை செயல்படுத்தினா அது சாதனை திட்டமாக தான் இருக்கும். அதனால தான் மக்களை பெருமையோடு சொல்கிறாங்க. நல்ல திட்டங்களை பார்த்து தான் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் நம்முடைய திட்டங்களை பார்த்து தான் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் ஒன்றிய அரசை இன்றைக்கி காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கு. மக்களுக்கான முன்னோடி திட்டங்களை செயல்படுத்துறதுல திமுக தான் ஒரிஜினல். இந்த ஸ்டாலினுடைய அப்படிப்பட்ட திட்டங்களை சொல்லட்டா, இங்கே மகளிர்லாம் நிரம்ப வந்திருக்கிறீங்க. இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகளை நான் பணிவோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். மாதந்தோறும் 15ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இந்த அண்ணன் கொடுக்கிற 1000 ரூபாய் உரிமை தொகை வருதா? அந்த 1000 ரூபாய் என்பது வரக்கூடிய திராவிட மாடல் 2.0ல் அந்த உரிமை தொகையை எவ்வளவு உயர்த்த போகிறோம்? சத்தமாக சொல்லுங்க. டபுள் ஆக்க போகிறோம். 2000 ரூபாயாக உயர்த்த போகிறோம். இல்லத்தரசிகளாக இருக்கிற பெண்கள் தங்களுடைய அன்றாட செலவுகளுக்கு கூட மற்றவங்களை சார்ந்திருக்க வேண்டிய நிலை இருந்துச்சு. அந்த உரிமை தொகையால் அந்த கஷ்டத்தை உடைச்சிருக்கிறோம். எங்கள் அண்ணன் ஸ்டாலின் தர சீர்னு மகளிர் எல்லாரும் உரிமையோடு பேசுகிறாங்க. அடுத்து விடியல் பயணம். பெண்களுடைய பொருளாதார சுதந்திரத்திற்கு அடிப்படையாக அமைஞ்சிருக்கக்கூடிய புரட்சிகரமான திட்டம். சம்பாதிக்கிற பணத்தில் குறிப்பிட்ட அமௌண்ட் போக்குவரத்துக்கே செலவாகிடும்னு வீட்டுக்குள்ளேயே பலர் முடங்கி இருந்த நிலையை உடைச்சிருக்கோம். இப்படி புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தோழி விடுதிகள், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க 48, பெண் குழந்தைகளுக்கு HPV தடுப்பூசி, கல்லூரி கனவு திட்டம், சிகரம் தொடு திட்டம், உயர்வுக்கு படி திட்டம், பெண்கள் புத்தொழில் தொடங்கிட மானியம், அன்புச்சோலை, அன்பு கரங்கள், தாய் மாணவ திட்டம், கலைஞரின் கனவு இல்லம், இல்லந்தேடி கல்லூரி, மாணவர்களுக்கு மடிடி கணினி, மாபெரும் நூலகங்கள், சிப்காட் தொழிற்பூங்காக்கள், நியோ டைடல் பார்க்குகள், ஊட்டச்சத்தை உறுதி செய், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், கலைஞர் கைவினை திட்டம், தொல்குடி திட்டம், நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின். சாதனைகளை எனக்கே டயர்ட் ஆகிடுச்சு. போய் தண்ணி குடிச்சுக்கிறேன். ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. இப்படி சாதனைகளை விளக்கி சொல்லணும்னா அதுக்கே நாங்கள் ஒரு தனியாக மாநாடு போடணும். அந்த அளவுக்கு ஏராளமான திட்டங்களை செஞ்சுருக்கிறோம். இதையெல்லாம் பழனிசாமியால் பொறுத்துக்க முடியல. சொல்கிறதுக்கு சாதனைகளும் செயல்படுறதுக்கும் கொள்கைகளும் இல்லாத பழனிசாமி அவதூறு பரப்புறாரு. அதை எப்படி அசிங்கமாக பேசுறது, சாபம் விடுறது தன்னுடைய பிரச்சாரமாக இப்போ வச்சிருக்கிறாரு. சுயநலத்துக்காக தமிழ்நாட்டுடைய உரிமைகளை காவு கொடுக்க துணிஞ்சிட்ட பழனிசாமிக்கு தமிழ்நாடு 11வது தோல்வியை கொடுக்கணும். வெகுமானத்துக்காக தன்மானத்தை இழந்து இனமானத்திற்கு துரோகம் செய்கிற அடிமை கூட்டத்துக்கு தமிழ்நாடு சரியான பாடம் புகட்டணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாசிச பாஜகவுக்கும் அடிமை அதிமுகவையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்படணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்றதெல்லாம்
டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் வர்றது எதுக்காக? உரிமை தொகையை நிறுத்துறதுக்காக, விடியல் பயணத்தை முடக்கிறதுக்காக, புதுமை பெண் தமிழ் பெண் போன்ற திட்டங்களை தடுக்கிறதுக்காக, இடஒதுக்கீட்டு உரிமையை பறித்து சமூக நீதியை படுகொழியில் தள்ளுவதற்காக இதைத்தான் என்டிஏ கூட்டணி மற்ற மாநிலங்களில் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதிமுக பாஜகவும் அளிக்கக்கூடிய வாக்கு, அதற்கு அந்த இயக்கத்திற்கு அந்த கட்சிக்கு அளிக்கக்கூடிய வாக்கு என்பது தமிழ்நாட்டோட முன்னேற்றத்திற்கு போடப்படக்கூடிய தடை கற்கள். இதை மக்கள் உணரணும். இந்த திருப்பூரில் தொழில் முனைவோர்கள் இருக்கீங்க, நிறைய தொழில் முனைவோர்கள் இருக்கீங்க. மாநிலத்தோட தொழில் வரிசை எவ்வளவு முக்கியமானது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அப்படிப்பட்ட மாநில வளர்ச்சியை 0.07 வெறும் 0.7 விழுக்காடு என்ற அவல நிலைக்கு தள்ளின ஆட்சி தான் அதிமுக ஆட்சி.